உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஏரிக்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிரான ஏராளமான மக்கள் சென்னையில் போராட்டத்தில் குதித்த நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்த மாதிரி சொன்னா நாங்க எப்படி சார் போவோம் என மழலை மொழி மாறாமல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி கேட்ட கேள்விகள் தான் இது. நான் லீவ் போட்டு இங்க பேசுறேன். நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாங்க எப்படி சார் போவோம்? எல்லா வரையும் இங்க தான் கட்டுறோம். நாங்க ஒரு 6 வருஷமா இங்க தான் இருக்கோம். நீங்க இந்த மாதிரி போக சொன்னீங்கன்னா எங்க போவோம்? இங்க இருந்தா எனக்கு 8:10க்கு ஸ்கூலு. இங்க இருந்தா நீங்க போக சொல்றீங்க. இங்க இருந்து போனா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அங்க போக சொன்னீங்கன்னா எப்படி சார் பஸ் கிடைக்கும்? 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என தங்கள் வீட்டை காக்கும் போராட்டத்தில் இறங்கினர். சென்னையில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று வேளச்சேரி ஏரி. கிட்டத்தட்ட 250 ஏக்கரில் பிரம்மாண்டமாக இருந்த ஏரி நாளடைவில் ஆக்கிரமிப்புகளால் மிக மிக சுருங்கி தற்போது 55 ஏக்கரில் உள்ளது. இருக்கின்ற ஏரியை பாதுகாக்கவும் அதே சமயத்தில் ஏரியை அழகுபடுத்தும் விதத்தில் படகு குழாம் அமைக்க அரசு அறிவித்தது. மேலும் இந்த பணிகளுக்காக 19 கோடி ரூபாயை ஒதுக்கியது. படகு போக்குவரத்தை தொடங்கும் வேளையில் அதிகாரிகள் மும்முரம் காட்டி வந்தனர். அதன் ஒரு பகுதியாக ஏரிக்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கும் வீடுகளை அப்புறப்படுத்துவதற்காக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகளை மேற்கொண்டு வந்தனர். அதன் அடிப்படையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட வீடுகள் கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு வீடுகளிலும் நோட்டீஸ் ஒட்டி பயோமெட்ரிக் முறையில் கணக்கெடுத்து வந்தனர். இதற்கு ஜெகநாதபுரம் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். 4 தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் தாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் என கூறி காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நம்பிக்கையின் பேர்ல இந்த இடம் எடுக்க மாட்டாங்க, என்னைக்குமே போகாது அப்படிங்கிற உறுதியில தான் இவ்வளவு பெரிய பில்டிங்ஸ் கட்டியிருக்கோம். இப்ப வந்துட்டு இது ஏறி நீங்க கிளம்புங்கன்னா நாங்க எங்க கிளம்ப முடியும்? இது எங்களுடைய பூர்வீகம். நாங்க இதை விட்டு போக மாட்டோம். இதை விட்டு போக சொல்றது எங்களை உயிரை விட சொல்றது ரெண்டுமே ஒண்ணுதான். 50-60 வருஷமா இருக்கும் சார். எங்க அப்பா அம்மா இங்க மடைக்குன்னு வந்த இடம் இது. அவங்க காலத்துக்கு அப்புறம் எங்க காலத்துக்கும் இங்க தான் இருக்கிறோம். அப்புறம் எங்க பிள்ளைங்க காலத்துக்கும் இங்க தான் இருக்கோம். நீங்க வேற எங்கேயோ கொடுக்குறீங்க. எங்க பொண்ணுங்க சேஃப்டியா இருக்குமா? இல்ல என் புள்ள தான் நல்லபடியா இருப்பான். நாங்க 22 வயசு புள்ளைய வச்சுட்டு இருக்கோம். அங்க போய் நல்லபடியா இருக்குமா? நாங்க இங்க பொண்ணுங்களை விட்டுட்டு நாங்க 2-3 நாள் எங்கேயோ வெளியில போயிடுறோம். இந்த வேளச்சேரி ஏரிக்கரையே என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு. நாங்க போற ஊர்ல என் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? புகை வருதுன்னு சுடுகாடு கூட அவங்க எடுத்துக்கலாங்க. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு பட்டா வாங்கி தரீங்க, பாடம் கட்டுறேன்னு சொல்றாங்க. எங்களால் எங்கேயுமே போக முடியாது. எதுக்காக போட்டு விடலாம்? யாருக்காக போட்டு விட போறீங்க? எங்களை சாம வச்சுட்டு போட்டு விட போறீங்களா? வேண்டாம். போட்டு விட்டுட்டு இங்க பாதுகாப்பு கட்ட போறீங்க. யாருக்காக? எதுக்காக செய்றீங்க? என்ன எதுக்காக செய்றீங்க? வேணாம், எங்களை சாம வச்சிருங்க. வளர்ச்சி, புதுமைப்படுத்துதல் என்று எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எல்லாம் மக்களை பாதிக்காதவாறு அமைய வேண்டும் என்பதே வேளச்சேரி பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாலை வரை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த பிரச்சனையை சரி செய்வதாக கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த இடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நீர் ஆதாரம்ங்கிற அந்த ரெக்கார்டு இருக்கிறதால இது உச்சநீதிமன்றம் இதை மாற்றவே கூடாதுங்கிற அந்த ஒரு ஆணை இருக்கிறதாலையும் இதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால் பட்டா கொடுத்துட முடியாது, நாளைக்கே பட்டா கொடுத்துட முடியாது. இவங்க பாதிப்புக்குள்ளாகாத வகையில் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சங்கரன் மற்றும் கசாலி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.